सर्वत्र कृष्ण नाम संकीर्तनम कृष्ण 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 हरि गोविंद मुरारी केशवा गिरिधारी कृष्ण हरि गोविंद मुरारी केशवा गिरिधारी हरे कृष्ण हरि गोविंद मुरारी केशवा गिरिधारी केशवा गिरिधारी केशवा गिरिधारी सर्वलोक संसारी समुसारी सर्वलोक समुसारी सर्वलोक समुसारी सर्वलोक समुसारी सर्वलोक समुसारी सर्वज्ञान सुखहारी कृष्णा सर्वज्ञान सुखहारी कृष्ण हरि गोविंद मुरारी केशवा गिरिधारी केशवा गिरिधारी அப்படிப்பட்ட கிருஷ்ண பரமாத்மாவே பரபிரம்மம் அவனே பிரணவ சுரூபி முற்காலத்து மகாயோகிகள் இந்த விதமாகத்தானே சின்முத்திரையை பிடித்துக் கொண்டு ஓம் ஓம் என்று ரேசகபூர்வங்களால் ஓம் ஞான சக்தி முதலான குணங்களுடையவராயும் வாசுதேவராயும் பிரத்யுமராயும் நிருத்தராயும் சங்கிருஷ்ணராயும் நித்யானந்தராயும் பிரமாந்தமூர்த்தியாயும் பானுமேஸ்வராயும் சாந்தராயும் சுவேதானந்த அனுபூத்தி விசேஷமாக ராகத்துவ முதலான குணங்களை விட்டவராயும் உமக்கு பிரணாமம் என்று மனதேடக்கி பரிசுத்தமானார்கள். என்ன பக்தி என்ன பக்தி சந்தேகம் என்ன அத்தனையும் உள்ளே இருந்து கிளம்புற விஷயம் இல்லையோ. அந்த ஓம் என்கிறதான பிரணவ ரூபமே சிவசக்தி ரூபங்களாக பிரிந்து ஆண் என்றும் பெண் என்றும் உலகத்தும் உலாவுகிறது. ஆகையால் பக்தி குடிகளே, ஆணும் பெண்ணும் சமம். இல்லறத்தில் ஆணுக்கும் நியாயமுண்டு, பெண்ணுக்கும் தர்மம் உண்டு. அம்மாதிரியே கற்புடன் வாழ்வதுதான் ஸ்ரீ தர்மம். கற்பின் மகாசக்தி தாவை வெல்லும் என்பதை நிரூபிக்கவே பக்த கொடிகளே, பூவாயார் கற்பின் பெருமை புகழய தரமோ வளர்பூவாயார் கற்பின் பெருமை பூவாயார் கற்பின் பெருமை புகழய தரமோ வளர்பூவாயார் கற்பின் பெருமை கரமோ வளர்பாவை அகலிகை பஞ்சாலி அமர குருபாரி என மொழிந்தாரையுடன் இடரேவி நளைய பூவையார் கற்பின் பெருமை கரமோ வளர்பாவை அகலிகை பஞ்சாலி அமர குருபாரி என மொழிந்தாரையுடன் இடரேவி நளைய பூவையார் கற்பின் பெருமை புகழ கரமோ வளர் சீரார் சுடதனை பார் மீது உதயமதே ஜெயவிடா திறமிடா நிறையுள்ளார் மகிமையே தினமும் வானில் மழகி வாயில் பொழி என்றாலும் பொழியலாகும் நிகழுதனது பதியில் உயிரும் நிலை பெற கோவிடம் நன்றே பெற கொண்டாழ்பதி அன்பானவள் சகல புகழரித்த சாவித்தியோடு பத்தினி பூவையார் கற்பின் பெருமை. ஆச்சாரிய தேவா, தாசனுக்கு ஒரு சந்தேகம். அப்பனே கேள், உன் சந்தேகம் என்னவோ? அதாவது
இப்போ நீங்க கற்பை பத்தி உபதேசம் பண்ணது குலஸ்திரீகளுக்கு சரிதான். ஆனா தாசி குலத்திலே பிறந்து விலை மாதர்களாகவே காலம் கழிக்கிறார்களே, அவளுக்கு விமோச்சனமே கிடையாதா? கிருஷ்ண கிருஷ்ணா, அப்பனே என்ன வார்த்தை தெரிவித்தாய்? விலை மாதர்கள் அடி பறந்தாமா, அடியின் காதலியும் மொழி விழலாமா? கிருஷ்ணா, மறுமுறை நீ என்ற வார்த்தையை சொல்லாதே. குருவே, மகா பாபமே, மறுமுறை நீ இந்த வார்த்தையை சொல்லாதே. பிறவியிலே குலபேதம் ஏது? பிறவியிலே குலபேதம் ஏது? பிறவியிலே குலபேதம் ஏது? பிறவியிலே குலபேதம் ஏது? பெண்களை குறை சொல்லுவது பெருந்தீது, அறநெறியதற்கு நீ அது உண்டகாது, அறிகது எனக்கு செவி கேளாது, மறுமுறை நீ இந்த வார்த்தையை சொல்லாதே. அப்பனே, தெய்வத்தின் பத்னி என்று கௌரவிக்கப்பட வேண்டியவள் தாசி என்று பழித்து கூறப்படுகிறாள். இது கலைமாதர்களை கட்டளித்த காமவர்கள் அளித்த பெயரல்லவா? அபத்தம், அபத்தம். அந்த பழிச்சொல்லை என் காதில் போடாது. சுவாமி, அடியனுக்கு இன்னும் ஒரு சந்தேகம். கேளப்பனே. அதாவது தாசன் சதா காலமும் கடவுளையே ஜெபித்து கொண்டிருந்தாலும் கூட தப்பி தவறி இந்த தாசிகளை பார்க்குற சமயத்தில் இந்த மனக்குரங்கு தாசிகளை நாடி ஓடுது. இதுக்கு ஒரு நல்ல மருந்தா சொல்லணும். பக்தா, என்ன காரியம் செய்து விட்டாய்? சதா தெய்வத்தையே பஜித்துக் கொண்டிருக்க வேண்டிய நீ இந்த கெட்ட எண்ணத்தை மனதாலும் நினைக்கலாமா? பக்தியுடன் கெட்ட எண்ணம் இல்லாது தாசி தாசி என்று சொன்னாலும் அது சீதா சீதா என்றே ஆகும். முன்னொரு காலத்தில் மகா தவசிரேஷ்டரான வால்மீகி முனிவர் வனவேடனாயிருந்த காலத்தில் நாரத முனிவர் தோன்றி ராமா என்ற தாரக மந்திரத்தை உபதேசிக்க அது அவனுக்கு வராமையால் ஒரு மரத்தை சுட்டி காட்டி மரா மரா என்று சொல்ல சொன்னார். அவனும் சொன்னான், அது ராமா ராமா என்றாயிற்று. அதுபோல தாசி என்ற திருநாமத்தை சீதா சீதா என்னவே ஜபம் புரிமீர் தினமே, சீதா சீதா என்னவே ஜபம் புரிமீர் தினமே, சீதா சீதா என்னவே ஜபம் புரிமீர் தினமே, ஆதார வேத மந்திரம் சீதா 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 என்னவே. சராசரம் புகழோ சராசரம் புகழோ தாரக நாமமென்னோ, சராசரம் புகழோ தாரக நாமமென்னோ, சராசரம் என்னவே மரா மரா மருகும் மாதா சீதா 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 என்னவே. இந்த உலகத்தானே தாசியாக பிறந்தவள் பணத்துக்காகவும் சுகத்துக்காகவும் உடலை விற்று வாழாமல் தாசி சங்கமலத்தை போலவே தேவனுக்கு செய்புரிந்து மோட்சமடைய வேண்டும். அவள்தான் உண்மையான தேவதாசி. சுவாமி, செங்கமலங்கிறது யாரு? அதையும் கொஞ்சம் விவரமா சொல்லணும். பக்த சிகாமணிகளே, கடந்த யுகத்திலே ஸ்ரீரங்கம் என்ற திருநாமம் கொண்ட திவ்ய கேத்திரத்திலே செங்கமலம் என்ற தாசி ஸ்ரீரங்கம் என்னும் திவ்ய கேத்திரம் செங்கமலம் என்ற தாசி
ஸ்ரீரங்கமெனுந்து வெட்டேத்திரமாடி தாசி பங்கைய கண்ணனின் பற்றி விஸ்வாசி மனம் எழுந்ததாடி அவள் ஆடல் ஆடுத ஈடில்லாமராஜி செங்க மனம் எழுந்ததாடி அழகு அழகு அப்படிப்பட்ட அழகு எப்படிப்பட்ட அழகு சீனமித்த தமிழ் பாடின முயற்சி கணக்காகிய மாதத்தில் செழிப்பாங்க ஜோதினரை கற்பக சோலை நினைக்கப்பட்டுங்காதலை இணைப்பிக்க சொல்லுங்க ஜோதி மாமணியான பவளமே வாலு ரூபமோகினி அடடடடா இப்படி உள்ளவளை அந்த அரசன் மீது மோகம் கொண்டான் தாயும் மகளை வற்புறுத்தினாள் இணங்கினாளா அதுதான் இல்லை நான் எந்த அரசனுக்கும் அடிமையாக மாட்டேன் சாட்சாத் கண்ணனுக்கே அடிமை என்றாள் ஆஹா கலையிலும் அழகிலும் தாழ்ந்த கண்ணனுக்கே அடிமை என்றாள் கலையிலும் அழகிலும் தாழ்ந்த கண்ணனுக்கே அடிமை என்றாள் கலையிலும் அழகிலும் தாழ்ந்த கண்ணனுக்கே அடிமை என்றாள் நிலை வாழ்வினை எட்டி மிதித்தாள் வாழ்வினை எட்டி மிதித்தாள் ஒரு வேந்தர் துரும்பென மதித்தாள் கலையிலும் அழகிலும் தாழ்ந்த கண்ணனுக்கே அடிமை என்றாள் அரசன் பலாத்காரம் செய்தான் அவள் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்றாள் அரசன் திகைத்தான் உடனே அசரிதி எழுந்தது கற்புள்ள செங்கமலம் நீ எனது பரமபக்தனான விப்ரசீல பாகவதற்கு அடிமைப்பட்டு கைங்கரியம் செய்து மோட்சமடைவாயாக என்று சொல்லிற்று செங்கமலமும் அப்படியே செய்து பரமபதத்திற்கு சென்றார் அதே போல 10 கோடிகளே நீங்களும் பக்தியோடு பகவத் கைங்கரியங்களை செய்து மேலான தேர்ந்தெடுத்து அடைவீர்களாக சங்கு சக்கரத்தாரனுக்கும் சாதுஜ நல்லோலனுக்கும் சங்கு சக்கரத்தாரனுக்கும் சாதுஜ நல்லோலனுக்கும் செங்கமலத்தாரனுக்கும் தேவகி பாலனுக்கும் மங்கள சுப மங்களம் நித்ய ஜய மங்கள